என்ன நமக்கு கிஃப்ட்னாலே நமக்கு என்ன செய்யும், கொஞ்சம் முகத்தில் ஒரு சந்தோஷம் வரும். சில பேருக்கு நாங்கள் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்க போகிறோம்னு சொன்னோன்னே ஒரு ஸ்மைல் பண்ணுவாங்க. ஆனால் என்ன கிஃப்ட்டுன்னு ரெண்டாவது தான் கேட்பாங்க இல்லை. ஆனால் கடவுள் சொல்கிறாரு, பிள்ளைகளே கர்த்தரால் கிடைக்கக்கூடிய ஒரு கிஃப்ட் சொல்லுவோம் தெரியுமா. எல்லா செல்வத்தை காட்டிலும் என்ன செல்வம் ரொம்ப முக்கியம்? பிள்ளை செல்வம். இந்த உலகத்தில் உங்களுக்கு நிறைய செல்வங்கள் இருக்கலாம், ஆனால் பிள்ளையில் தாட்சி அப்படிங்கிற அந்த செல்வம் இந்த உலகத்தில் ரொம்ப முக்கியமானது. படிப்பு செல்வம் இருக்கலாம், சொத்து சுகங்கள் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் ஒரு பிள்ளைக்கு கர்த்தர் ஒரு பெரிய நன்மை செய்திருக்கிறார் என்றால் அது பிள்ளை செல்வம் தான். அந்த பாக்கியத்தை அன்பு மகள் ஜானகி இன்னைக்கு அவங்க பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க. இந்த ஜானகியை பற்றி நான் சொல்லுவேன், ஆனால் இந்த குழந்தை பாக்கியத்திற்காக இவர்கள் தவம் இருந்திருக்கிறார்கள், அப்படித்தான் நான் சொல்லுவேன். முதல்ல குழந்தைய பார்த்தா வெறுப்பாங்க. குழந்தைய தூக்குனாலும் ஐயோ குழந்தை தூக்குனா உச்சி அடிக்கும், ஆய் போயிடும், அதெல்லாம் எனக்கு வேண்டாம், அதெல்லாம் நமக்கு என்ன செய்யாது, செட் ஆகாது. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சோன்னே ஐயோ பிள்ளை மூக்கு அடிக்கும், அதெல்லாம் துடைக்கணும், அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜானகி சொல்லல, மற்றவங்களை சொல்கிறேன். அதனால கடவுள் என்ன செய்வார்னா, சில ஆசீர்வாதங்களை காலம் தாமதிப்பார், சில ஆசீர்வாதங்களை கொடுக்கறது போல கொடுத்து எடுத்துருவார். அப்பெல்லாம் மனசு என்ன செய்யாது, நமக்கு தாங்காது. நிறைய பாதைகளை அன்பு மகள் ஜானகி அவங்க தாண்டி வந்திருக்கிறாங்க. ஏன் கர்த்தர் அந்த பாதையில் நடத்திருக்கிறார்? சில பேர் சொல்லுவாங்க நீ பண்ண தப்பு, இல்லைன்னா கடவுள் உனக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கல. நான் சொல்லுவேன் அவங்க பண்ண தப்பும் கிடையாது, கடவுள் அந்த பாக்கியத்தை கொடுக்காம இல்லை. தேவன் சில காரியங்களை நமக்கு கிஃப்டா கொடுக்குறாரு. பார்த்தீங்களா, அந்த மதிப்பு, அந்த பரிசோட மதிப்பு நமக்கு தெரியும். நீதிமொழியின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 21வது வசனம் இப்படி தெளிவாக சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? ஆரம்பத்திலேயே கிடைச்ச சுதந்திரம் முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது. ஆரம்பத்திலேயே கல்யாணம் முடிச்சு அடுத்த மாசத்துலேயே சில பேர் நினைச்சிருவாங்க கன்சீவ் ஆயிடுவாங்க. அவங்க நினைச்சுவாங்க ஆமாம் படித்தோம், கல்யாணம் முடித்தோம், பிள்ளைய பெத்தோம், அதில் என்ன செய்யாது, ஒரு சுவாரஸ்யமே இருக்காது. அப்படி தானே அம்மா? நீங்களாம் பிள்ளையை பெற்றவங்க தானே, இல்லை அன்மேரிடாக உட்காந்துருக்கீங்களா? இல்லை எல்லாருக்குமே அப்படி தானே, எல்லாருக்குமே ஒரு டியூட்டி மாதிரி ஆகிப்போச்சு. படித்தோம், கல்யாணத்தை முடித்தோம், பிள்ளைய பெற்றோம், அடுத்து அடக்கம்தான் அப்படின்னு இருப்பாங்க. காடு வீடு போகுது, காடு வாங்குது அப்படிங்கிற ஒரு டைலாக் வர நம்ம விட்டுருவோம். ஆனால் ஏன் அந்த காரியத்தை சொல்கிறோம் அப்படின்னா, ஆரம்பத்திலேயே கிடைச்ச ஒரு சுதந்திரம், ஒரு பரிசு, அது நமக்கு எப்படி இருக்காதான், முடிவில் ஆசீர்வாதமாக இருக்காதான். சில ஆசீர்வாதங்களை கர்த்தர் என்ன செய்வார் என்றால் காலம் தாமதிப்பார். சில ஆசீர்வாதங்கள் காலம் தாமதிக்கப்படுகிறது என்றால் அந்த ஆசீர்வாதங்களை குறித்து நமக்குள்ளே ஒரு பெரிய தேவை இருக்கிறது, அந்த ஆசீர்வாதங்களை குறித்து நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வேண்டும் என்பதற்காகவே சில காரியங்களை கர்த்தரே அனுமதித்து அவைகளை தடை செய்கிறார். அவைகளை தடை செய்யும் பொழுதுதான் அந்த பொருளை குறித்த மதிப்பு நமக்கு தெரியும். ஐயோ கிடைச்சதை விட்டுட்டோமே, ஐயோ நம்ம ஏங்காம விட்டுட்டோமே, தேடாம விட்டுட்டோமே என்பதை நாம் புரிந்து கொள்ளும்படியாகவே சில காரியங்களை தேவனே அனுமதிக்கிறார். அதான் நீதிமொழி புஸ்தகத்திலே ஆரம்பத்திலே துரிதமாய் கிடைச்ச சுதந்திரம் முடிவில் எப்படி இருக்காதான், ஆசீர்வாதமா இருக்காதான். நான் போன டக்குன்னு எனக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கிறத காட்டிலும் வெயில்ல நின்று, அதுக்காக பனியில நின்று பல மாதமா காத்திருந்து தவமா இருந்து நம்ம ஒரு பொருளை வாங்குவோம் பாருங்க, அதை யாரு கேட்டாலும் கொடுக்க மாட்டோம், யாருக்கிட்டையும் அதை காட்டக்கூட மாட்டோம், பொத்தி 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 வச்சுக்குவோம். ஏன்னா அந்த பொருளோட மதிப்பு நமக்கு என்ன செய்யும், நன்றாகவே தெரியும். தேவன் சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில அப்படித்தான் செய்கிறார். ஆரம்பத்தில் சில காரியங்களை கொடுக்கிறதுனால அதனுடைய மதிப்பை நம்ம இழந்துருவோமோ, அந்த மதிப்பை நம்ம சரியா புரிஞ்சிக்காம விட்டுருவோமோ அப்படிங்கிறதுக்காக சில காரியங்களை கர்த்தர் தடை செய்து வைத்திருந்தார். ஆனால் ஆண்டவர் அதை அப்படியே கண்டினியூ பண்ற தெய்வம் அல்ல, அதை தொடர்ந்து செய்கிற தெய்வம் அல்ல. பாருங்க, நிறைய நேரம் நீங்க சில காரியங்களுக்காக நீங்க ஜெபித்து கொண்டிருக்கலாம், சில காரியங்களுக்காக உங்க குடும்ப வாழ்க்கையில பிரயாசப்பட்டு கொண்டிருக்கலாம், உங்க பிள்ளைங்களுக்காக பிரயாசப்படலாம், உங்க வீட்டுக்காக நீங்க பிரயாசப்படலாம், உங்க சம்பளத்துக்காக பிரயாசப்படலாம், உங்க வேலைக்காக பிரயாசப்படலாம். உடனே ஒரு போனோன்னு பயோடேட்டா கொடுத்தோன்னு ஒரு இடத்துல வேலை கிடைச்ச உடனே நமக்கு என்ன செய்யாது, அந்த மதிப்பு நமக்கு தெரியவே தெரியாது. ஆனா ஒரு 10 இன்டர்வியூக்கு போய் 9 இன்டர்வியூ ரிஜெக்ட் பண்ணி 10வது இன்டர்வியூல நம்ம செலக்ட் ஆகும் பாருங்க, அன்னைக்கு தான் எப்போ அந்த வேலையை நான் என்ன செய்யக்கூடாது, ஒரு நாளும்
விடவே கூடாது. விட்டா நம்ம என்ன செய்ய மாட்டோம், வேற வேலைக்கு இன்டர்வியூக்கு நடந்தே நம்ம செத்து போயிடுவோம்னு சொல்லி கிடைச்ச வேலையில உருப்படியா இருப்பான். இந்த கிடைச்ச வேலையில உருப்படியா இல்லாம ஒவ்வொரு வேலையை ஜம்ப் பண்ணுவான் பாருங்க, அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான் தெரியுமா? துரிதமா கிடைச்சதுனால அவனுக்கு அந்த மதிப்பு தெரியாம இருக்கும். ஆண்டவர் சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையை செய்வதற்கு காரணம் என்னவென்றால் அதனுடைய மதிப்பை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில சில காரியத்துல தவறு செஞ்சது போல இருக்கலாம். சில நேரத்துல நமக்கு இப்படி ஒரு மிஸ்டேக் நடந்துருச்சுன்னு சொல்லி நீங்களே அதை ரொம்ப யோசிச்சு பலவீனப்பட்டிருக்கலாம். ஆனா நீங்க அதை குறித்து கவலைப்படாதீங்க. ஆண்டவர் ஆரம்பத்துல கிடைச்ச சுதந்திரம் அது முடிவிலே அது ஆசீர்வாதமா இருக்காது என்பதை காண்பிக்கும்படியாகவே சில பாதைகளிலே கர்த்தர் உங்களை நடத்தியிருக்கிறார். சகோதரியே, கர்த்தர் உங்களை நடத்துறதுக்கு பாதைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நம்முடைய தெய்வத்துக்கு ஒரு பெயர் உண்டு, அவர் ஒருபொழுதும் தீமை செய்யாதவர். தீமையை அவர் பார்க்காதவர், பாவத்தை பார்க்காத தெய்வம். அவர் நமக்கு ஒருபொழுதும் தீமை செய்கிறவர் அல்ல, தீமையை நன்மையாக மாற்றுவாரே தவிர நன்மையை ஒரு நாளும் தீமையாக மாற்ற மாட்டார். ஆமென். பாருங்க, வேதத்துல அநேக பரிசுத்தவான்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. குழந்தை கருவுல இருக்கும் பொழுது சில சம்பவங்களை பரிசுத்த ஆவியானவர் வேதத்தில் பதித்து வைத்திருக்கிறார். ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 36வது வார்த்தை நான் உங்களுக்காகவே நான் வாசிக்கிறேன். இதோ உனக்கு இனத்தாளா இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பம் தரித்திருக்கிறாள். மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். இன்னைக்கு ஜானகிக்கு எத்தனாவது மாதம்? 8ஆம் மாதம். ஏன் இந்த மாதத்தை நான் கரெக்டாக சொல்றேன்னா வேதத்துல கரெக்டாக குறிச்சு வச்சிருக்கு பாருங்க. எலிசபெத் என்கிற சகோதரிக்கு இது எத்தனாவது மாதமா? 6ஆம் மாதமா. ஒருவேளை உங்க கவுண்டிங்க நீங்க மறந்துருக்கலாம், உங்க கணவன் மறந்துருக்கலாம், உங்க அம்மா மறந்துருக்கலாம், இல்லை அவங்க அம்மா மறந்துருக்கலாம். ஆனா பரலோகம் உங்களுடைய கவுண்டிங்க கரெக்டாக வச்சிருக்குது. உங்களுக்கு எத்தனை மாசங்கிறது யாருக்கு தெரியும்? நம்ம ஆண்டவர் எதெல்லாம் கணக்கு பண்றாரு பாருங்களேன். எவ்வளவு நல்ல தெய்வம் நம்ம ஆராதிக்கிற தெய்வம் பார்த்தீங்களா? கற்பத்தில் இருக்கக்கூடிய கனி எத்தனை மாதம் என்பதை பரலோகத்தில் இருக்கிற தேவன் அதை கணக்கு வைத்திருக்கிறார். அதனாலதான் எலிசபெத்துக்கு இது 6ஆம் மாதம் என்று பரலோகத்தில் இருக்கிற தேவ தூதன் சொல்லுகிறான், மனிதன் சொல்லவில்லை. ஆமென். அதனாலதான் இந்த மாசத்தை நம்ம விசேஷமா நினைச்சிரோம், நன்றி சொல்லி இந்த மகளுக்கு நம்ம ஆண்டவரை நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம். 6ஆம் மாதம். அப்போ நம்ம இந்த காரியத்துக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா? ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறது ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். அதனால தான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் கூடி வந்திருக்கிறோம். அன்பு மகளை வாழ்த்தும்படியா ஆண்டவர் அந்த மகளுக்கு நம்ம ஆண்டவர் அந்த மகளுக்கு செஞ்ச நன்மைகளுக்காக நம்ம நன்றி செலுத்தும்படியாக வந்திருக்கிறோம். பாருங்க, நம்ம ஒரு பொருள் வாங்கினோன்னே அந்த பொருளோட சேர்த்து ஒரு சின்ன புக்லெட் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? மேனுவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பொருளை நம்ம எப்படி பயன்படுத்தணும், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது முதற்கொண்டு அந்த மேனுவல் இருக்கும். நம்ம அந்த ஆப்ஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் காஷன்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. என்னைக்காவது அந்த புக்கை நீங்கள் பொருளை வாங்கிட்டு பொருளை ஒரு ஓரமாக வச்சுட்டு அந்த புக்கை நான் முதல்ல அந்த புக்கை தான் படித்து முடிச்சுட்டு தான் அந்த பொருளை நான் பார்த்துருக்கேன்னு சொல்கிறவங்க யாராவது கை வைத்துங்க பார்க்கலாம். ஒரு மனுஷன் இருக்க மாட்டோம். நம்ம அமேசானில் புக் பண்ணுவோம், வந்த உடனே பொருள் சேஃபாக வந்திருக்கா, அது மேனுவல் இருந்தான்னு இல்லாமல் போனா என்ன, அவன் எதுக்குள்ள மேனுவல் வச்சிருந்தானே நமக்கு என்ன, அதெல்லாம் நமக்கு நோ, அதை கேர் பண்ணிக்க மாட்டான். ஆனால் வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுது. ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறதுக்கு ஒரு தாய் கற்பத்தில் அவள் கற்பம் தரித்த உடனே மேல மாதமும் கணக்கிடப்படுகிறது. கற்பத்தில் இருக்கக்கூடிய கனியை எப்படி வளர்க்கணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனையும் ஒரு மேனுவலை சேர்த்து வேதம் சொல்லியிருக்குது. எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. நான் சொல்வது உங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரியல. ஒரு ப்ராடக்ட்டுக்கே ஒரு மனுஷன் ஒரு மேனுவல் கொடுக்குறான்னா, ஒரு ஜீவன், ஒரு உயிர், அந்த உயிரை இந்த மகள் கற்பத்தில் சுமக்கும் பொழுதே இந்த குழந்தை எப்படி வளர்க்கணுங்கிறத ஆண்டவர் வேதத்தில் பதிச்சு வச்சிருக்கிறாரு. பரிசுத்தவானாகிய ஒரு பரிசுத்தவான் பிறப்பதற்கு முன்பதாக அந்த குழந்தை வயிற்றில் இருக்கும் பொழுதே தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை பரலோகத்திலிருந்து அவங்க தேவ தூதர்கள் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க பாருங்க. நியாயாதிபதி புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 4வது வார்த்தையை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆதலால் 3வது வார்த்தை யாரோ ஒருத்தங்க வாசிங்களா பார்க்கலாம். நியாயாதிபதிகள் 13 வாசிங்க பார்க்கலாம். வேதாகம் கொண்டு வந்திருப்பீங்க நான் நினைக்கிறேன். கர்த்தருடைய தூதனானவன் யாரு? கர்த்தருடைய தூதனானவன். பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம். ஹலோ, மேனுவல் எங்க இருந்து வருது?
இன்ஸ்ட்ரக்ஷன் எங்க இருந்து வருது? பரலோகத்துல இருந்து வருது. நம்ம என்னைக்காவது இப்படி யோசிச்சிருக்கோமா? ஏமா நீ என்னைக்காவது அப்படி பார்த்துருக்கியாமா? ஆண்டவர் குழந்தைய கொடுத்துட்டாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எனக்கு ஆத்திரம் ஆண்டவரே, நீங்க கம்முன்னு இருங்க, 10 மாசம் ஆகட்டும், அப்புறமா மொத்தமா நான் பார்த்துக்கிறேன், அப்படிதான் நம்ம நினைப்போம் இல்ல? ஆனா ஆண்டவர் பாருங்க, கற்பத்துல கனி வந்த உடனே அந்த குழந்தைய நான் உனக்கு கொடுத்துட்டேன் பத்தியா? உனக்கு கொடுத்ததே யார் தான்? நான் தான். அந்த குழந்தை நீ எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனையும் கர்த்தர் கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறாரு? அந்த தேவ தூதன் தோன்றி 4வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதலால் நீ நீ தாயை பார்த்து சொல்றார், நீ திராட்சரசம் குடிக்க கூடாது, மதுபானமும் குடிக்க கூடாது, தீட்டானதை ஒன்று புசிக்க கூடாது. ஜானகி இதுல எதுவுமே தொட மாட்டாங்க. ஏமா பாண்டிச்சேரியில தான் இருக்க, ஏதாவது பழக்கம் இருக்கா? நகைச்சுவைக்காக சொல்லுகிறேன். இங்கே ஆண்டவர் ஒரு குழந்தைய நீ சுமக்கிற அப்படின்னா தாய் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா ஆண்டவர் பொதிச்சு வச்சிருக்கிறார். என்ன சொல்லி வச்சிருக்கிறாரு? நீ என்ன செய்யக்கூடாது? திராட்சரசமும் மதுபானமும் நீ குடிக்க கூடாது. அடுத்து சொல்றாரு, தீட்டானதை ஒன்னை நீ புசிக்க கூடாது. குடிக்கவும் கூடாது, புசிக்கவும் கூடாதுங்கிறத ஆண்டவர் தெளிவா வேதத்துல பதிச்சு வச்சிருக்கிறார் பாருங்க. ஆமென். என்னைக்காவது படிச்சு இதை கடைபிடிச்சியா? தலையாற்றா என்னன்னு தெரியல. பாருங்க, ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, கற்பத்திலே உண்டான கனியை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த கனி எப்படி இருக்க வேண்டும், அந்த தாய், கனியை சுமக்கக்கூடிய தாய் எப்படி இருக்க வேண்டும் என்று முதற்கொண்டு வேதத்திலே ஆண்டவர் எழுதி வச்சிருக்கார். 2வது, இந்த குழந்தை பத்தி அழகா சொல்றார் பாருங்களேன். 5வது வசனத்துல சொல்லப்படுகிறது, நீ கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். நீ கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது. அவன் தலையின் மேல் என்ன கத்தி படலாகாது? சவரகன் கத்தி. மொட்டை போட மாட்டான். அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரனாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான். அல்லேலூயா. ஒரு குழந்தை 6 மாசத்துல உள்ள இருக்கக்கூடிய குழந்தைக்கு அந்த குழந்தைய பெற்றெடுக்கக்கூடிய தாய் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் பரலோகம் சொல்லுது. அந்த குழந்தை எப்படி இருப்பாங்கிறதையும் பரலோகம் சொல்லுது. அல்லேலூயா. எனக்கெல்லாம் இந்த பாக்கியம் கிடைக்கல. எங்க அம்மா வயிற்றுல நான் இருக்கும்போது எனக்கு யாருமே இப்படி சொல்லலை. நீ பாக்கியவதி. கர்த்தர் உனக்கு நீ எப்படி இருக்கணும்னு சொல்றாரு. உன் வயிற்றுல கற்பத்தில் இருக்கக்கூடிய கனியும் எப்படி இருக்குங்கிறதையும் சொல்றார். அல்லேலூயா. எப்படி இருக்க வைக்கணுங்கிறதையும் ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்றார். எப்படி இருக்க வைக்கணும்? அந்த குழந்தைய கர்த்தருக்குன்னு வளர்க்கணும். அந்த குழந்தை ஆமென் அநேகரை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் மீட்டெடுப்பான். அந்த பிள்ளையின் மூலமாக அநேகருக்கு ரட்சிப்பு உண்டாகும். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் நம்ம எப்படி ஒரு கர்ப்பவதியான ஒரு பிள்ளையை நம்ம நேசிக்கிறோம், ஒரு குழந்தை பாக்கியத்தை நம்ம நேசிக்கிறோம். ஆனா அதை காட்டிலும் 1000 மடங்கு பரலோகத்தில் இருக்கிற தகப்பன் நேசிக்கிறார். இந்த மகளை கர்த்தர் அதிகமா நேசிக்கிறார். இந்த மகள் கருவில் இருக்கக்கூடிய கற்பத்தின் கனியை பரலோகத்தில் இருக்கிற தகப்பன் அவ்வளவாய் நேசிக்கிறார், அவ்வளவாய் நேசிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஒருவேளை இப்போதான் நீங்க மேரேஜ் ஆகி உங்க பிள்ளை பிறப்பை நீங்க தள்ளி தள்ளி போடுவீங்கன்னா, உங்களுக்கு ஒரு கண்டிஷனா ஒன்று சொல்றேன், பிள்ளை பிறப்பை தள்ளி போடாதீங்க. நீங்க பிள்ளை பிறப்பை நீங்க சரியா செய்வீங்கன்னா உங்களை குறித்து பரலோகம் சந்தோஷப்படும், கர்த்தர் ரொம்ப சந்தோஷப்படுவார். அல்லேலூயா. சில பேர் எனக்கு மேரேஜே வேண்டாம்பாங்க. எப்பவும் தெரியுமா? இன்னைக்கு மதியம் ஒரு கடலூரில் ஒரு மீட்டிங்க்கு போயிருந்தேன். அங்கே சொன்னேன் அந்த வார்த்தையை. நான் ஒண்டியாக இருந்துக்கேன், நான் மேரேஜே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிற கேஸ்லாம் ஆண்டர் எப்போ வச்சு குத்துவார் தெரியுமா? கல்யாணம் பண்ணாமல் உடம்புக்கு சரியில்லாமல் படுத்து கிடப்பாங்க பாருங்க, ஒண்டியா தனியாக. அன்னைக்கு தான் தெரியும், ஒரு சுடு தண்ணி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லையே, ஒரு மாத்திரை எடுத்து கொடுக்க ஆள் இல்லையே, கல்யாணம் பண்ணியிருக்கலாமோ, வயசு 60, எவன் பொண்ணு கொடுப்பான்? ஆமே. வேதமே சொல்லுது, அதின் காலத்துல கர்த்தர் என்ன செய்யறாராம்? நேர்த்தியா செய்யறாராம். அந்தந்த காலத்துல அதை செஞ்சிடணும். ஆமே. அல்லேலூயா. அந்தந்த காலத்துல அதை செய்யணும். இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, கல்யாணம் முடிச்ச உடனே பிள்ளைய என்ன செய்யக்கூடாது, பெற்றுக்க கூடாது. ஒரு 2 மாசம் 3 மாசம் நம்ம எப்படி இருக்கணும்? ஃப்ரீயா இருக்கணுமா? என்னமோ இதுக்கு முன்னாடி அவங்க சிறைச்சாலையில் இருந்த மாதிரியும், கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எப்படி இருக்கணுமா? நான் ஒன்று சொல்லட்டுமா? கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான், குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் தான் நம்ம ஃப்ரீயா இருக்க முடியும். ஏன்னா மனைவி பிள்ளையை பார்த்து கொண்டிருப்பாள், நமக்கு ஒரு வேலை இருக்காது. ஆமே. அல்லேலூயா. நிறைய பேர் ஃப்ரீனா அப்படியே சும்மா அப்படியே சுத்தலாம் நினைக்கிறாங்க. யார் வீட்டு காசு காலி ஆகுது?
கல்யாணம் முடிச்சோமா டக்குன்னு அடுத்த மாதமே கன்சீவ் ஆனாங்களா, அடுத்து டக்குன்னு போயிட்டே இருக்கணும். அப்போ தான் பணத்தை சேமிக்க முடியும் பிள்ளைக்காக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஏன் இது அந்த காரியத்தை சொல்கிறேன் அப்படின்னா, கர்த்தர் நம்மளை குறித்து ஒரு கர்ப்பவதியான ஒரு ஸ்திரீயை குறித்து, ஒரு மகளை குறித்து பரலோக தேவன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அந்த மகளை குறித்து மட்டும் சந்தோஷப்படலை, கற்பத்தில் இருக்கக்கூடிய அந்த குழந்தையை குறித்து சந்தோஷப்படுறாரு. அல்லேலூயா. பாட்டியம்மா ரொம்ப தலையாட்டுறாங்க, இனிமேல் ஒன்றுமே செய்ய முடியாது, ஏஜ் பாராகி போச்சு. ஆமென். அல்லேலூயா. ஆமென். வாலிப பிள்ளைங்க இருப்பீங்கன்னா நீங்கள் ஆண்டவர்கிட்ட நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் எனக்கு நல்ல துணையை தரணும், நான் ஏற்ற நேரத்தில் சரியான ஆளை திருமணம் முடிக்கணும், ஏற்ற நேரத்தில் நான் சரியாய் பிள்ளையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். ஆண்டவர் உன்னை குறித்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. உன் கற்பத்தில் கூடிய கனியை குறித்து கர்த்தர் ரொம்ப சந்தோஷப்படுறார். ஆண்டவர் சொல்லுகிற இந்த வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சு நடக்கும்போது, அன்பு தம்பி மதனும் அன்பு மகள் ஜானகியும் சேர்ந்து ஆமென் கர்த்தர் சொல்லுகிறது போல நடந்து கொள்வாங்கன்னா, பரலோகத்தில் இருக்கிற தேவன் இந்த குழந்தையை குறித்து என்ன திட்டம் வச்சிருக்கிறாரோ அந்த திட்டத்தை தேவன் நிறைவேற்றி கொடுப்பார். இப்பொழுது மகளுக்காக நம்ம ஜெபிக்கிற நேரம், கர்த்தர் இந்த மகளை ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். எழுந்து நிற்கலாமா? எழுந்து நின்று ஆமென். நாளிலூயா. அந்த மகளை நம்ம ஆசீர்வதித்து நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவர் இந்த மகளை ஆசீர்வதிக்கும்படியாக கரங்களை உங்கள் வலது கரத்தை உயர்த்தி ஆமென். ஆண்டவர் இந்த மகளை ஆசீர்வதிக்கும்படியாக கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவர் இந்த மகளை ஆசீர்வதிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த மகளை தேவன் தொட்டு ஆசீர்வதிக்கணும். வானம் திறந்தருளும் பல தானங்களை வேளையிலே